Hey guys, welcome to vlog. So, பழனி vlog. வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? பழனி vlog 2024ஓட 2வது நாள். ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். மணி எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 4 மணி ஆகிப்போச்சு. அப்படி இப்படின்னு தூங்கி 2 மணிக்கெலாம் எந்திரிச்சு நடக்கலான்னு பிளான் பண்ணால் தூக்கம் சரியான தூக்கம். அதுக்கப்புறம் கால் வலி பெண்டு எடுத்து முடிச்சுன்னு சொன்னேன்ல. ஸோ இதில் படுத்து எதிர்த்து கிளம்பியாச்சு. போய் வாடிப்பட்டிலாம் போய் குளிக்காமே மணி வந்து பார்த்தீங்கன்னா 4:09 ஆச்சு. ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கட்டப்பள்ளி கருப்பண்ண கோயிலேருந்து கிளம்பி ஆடி ஷோரூம் கிட்ட வந்துட்டோங்க. ஸோ வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த ஆடி ஷோரூமை காமிக்கிறது வழக்கம். ஸோ அதே மாதிரி இந்த வட்டமும் காமிக்கலாம்னு சொல்லி காமிச்சாச்சு. ஆனால் அதை போன டைம்னா சீக்கிரமாக இருந்தது. இந்த வட்டம் பார்த்தீங்கன்னா 4 மணி மேலே ஆயிடுச்சு. ஸோ குளிர் வந்து சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை, இருந்தாலும் கூட நம்ம ஸ்டார் போட்டாச்சு. ஆனால் தேய்க்காம நடந்ததா காலு கீழே ரத்தம் ஓட்டம் பார்த்தீங்கன்னா அப்படியே இது மாதிரி அப்படியே ஏதோ கீழே ஏதோ காலில் ஒட்டி இருக்கும்ல, ஏதாவது மிதிச்சிருந்தா அந்த மாதிரி இருக்கு. ஏன்னா ரத்தம் வந்து காலில் அப்படி நிற்கிது. ஓரம் நம்ம சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காரு லாரி இந்த மாதிரிலாம் கிராஸ் பண்ணி போகும். அவங்கக்கிட்ட மட்டும் கொஞ்சம் சேஃப்டியாக போகணும். ஏன்னா அவங்களா சிங்கிளாக போகிறதுக்கு பிரச்சனை இல்லை. ஒருத்தர் ஓவர்டேக் பண்ணணும்னு நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா அப்படியே இடிச்சு போட்டு போகும். கவனமாக இருக்கும். மணி வந்து பார்த்தீங்கன்னா 5:21 ஆச்சு. ஸோ இப்போ எங்கே இருக்கணும் பார்த்தீங்கன்னா போனோட்ட கட்டப்புலின்னு சொல்லிட்டு ஒரு நாயை வந்து கூப்பிட்டு வந்திருக்கோம் பார்த்தீங்களா, பேர் வச்சு. அந்த டீ கடை தான். ஸோ இது வரைக்கும் அது வாட்டிக்கு வந்துருக்கும். இதுக்கப்புறம் தான் திடீர்னு மாயமாக காணாமல் போயிடும். ஸோ அதே டீ கடையில் இப்போ வந்து டீ சாப்பிட வந்துட்டோம். அது இப்போ இங்கிட்டு வந்து 3 கட்டப்புலியை பார்த்தோம். 3 நாய் இருந்துச்சு. ஆனால் இப்போ காணோம். இப்போதான் வந்து விளையாண்டுக்கு இருந்துச்சு. ஏன்னு சொல்லிட்டு டீ ஆர்டர் போட்டு இன்னும் தேவாவை காணோம். ஸோ தேவாவுக்காண்டி வெயிட்டிங். வந்துட்டானா அப்படியே கிளம்பிடலாம். நாங்கள் வந்து உட்காந்து இப்போ 5 நிமிஷத்துக்கு மேலே ஆச்சு. வேணாம் வந்தோடனே அப்படியே கிளம்பி போகிறோம். அப்படியே போயிட்டு பார்த்தீங்கன்னா பொருள் இல்லை காட்டுறோம். உங்களுக்கு 3 நாய் சொன்னேன்லங்க கட்டப்புள்ளி சொல்லி இங்கே வருங்க போவீங்களா. என்னை 3 பேர் எப்படி சாப்பிட்றீங்க? ஒருத்தனை கொடுத்துட்டு நீங்களும் அவங்க விட்டு வாங்குற வாங்கிடும். அவ்வளோதான் வெறுக்கு ஓ இங்கே இருப்போம். உங்கள் முன்னாடி தான் நான் சாப்பிட வந்தேன். இந்த கவரை யார் அங்கே தூக்கிட்டு போய் போடுறோம். நேற்று போ மணி வந்து பார்த்தீங்கன்னா 6:54 ஆச்சுங்க. ஸோ வாடிப்பட்டியை நோக்கி போய்கிட்டே இருக்கோம். இன்னும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் இருக்கு. ஸோ கட்டப்புள்ளி 2.0 போகிறாரு பாருங்க முன்னாடி. போனோட்ட ஒரு நாய்க்குட்டி நம்ம ஒரு 10 கிலோமீட்டருக்கு மேலே நடந்து வந்துருக்கும். அதே மாதிரி எங்கே இருந்து வந்துச்சு இந்த இடத்துல கூடவே வருது. இத்தனைக்கு பிஸ்கட் கூட போடல மாட்டோம். அதாங்க நமக்கு காவலுக்கு அனுப்பிச்சுட்டு இருக்காரு கருப்பண்ணசாமி. இல்லை குறைச்சிக்கிறாங்க. அது கோயில் எங்கேயா இருக்குது? இங்கே இருந்தே அப்படியா? இடையில பூண்டு வந்துருப்பாரு. தேடிட்டு வந்துருப்பாரு. இங்கே போ 2.0. மணி வந்து பார்த்தீங்கன்னா 7:20 ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரெஷ் பண்ணலான்னு சொல்லிட்டு இங்கே ப்ரெஷ் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஸோ ஏன்டா காலை இங்கேயே மணிக்கு வச்சு தான் உட்காந்து அப்படியே ப்ரெஷ் பண்ணி எடுத்து போயிட்டான். ஸோ வாடிப்பட்டிக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. ஒரு 3 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும். 3 2 கிலோமீட்டர் தான் இருக்கும். சரி பல்லு விளக்கிட்டு இங்கேயே போய் சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா சாப்பாடு போட்டுருக்காங்க. சாப்பிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். மணி வந்து பார்த்தீங்கன்னா 7:59 ஆச்சுங்க. எல்லாருமே வந்தாச்சு. அப்படியே போய் இது உள்ளே போய் சாப்பிடவும் செஞ்சாச்சு. இங்கே வந்து அன்னதானம் பண்ணாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா பொங்கல், ஊத்தாப்பம், வடை, இட்லி, டீ எல்லாமே பண்ணாங்க. நம்ம வந்து பொங்கல் மட்டும் மீட் பண்ணிட்டு மற்ற எல்லாமே சாப்பிட்டோம். செம்மையான உண்மையிலே சீரியஸாக சூப்பராக பண்ணியிருந்தாங்க. சரி சாப்பிட்டுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா கிளம்பியாச்சு. வெயிலும் பார்க்கணும் வெளியே வந்துட்டாரு. ரோடு இன்னுமே சூடாக ஆரம்பிச்சிடும். அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியது. மணி வந்து பார்த்தீங்கன்னா 8:36 ஆச்சுங்க. ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூம்ஸ் வந்து அவைலபிலிட்டி இருக்குது அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. சரி போகலாம் அப்படின்னு போனால் எவ்வளோ இருக்குன்னு நினைப்பீங்க? மிஞ்சி போனால் 5 ரூபா, 10 ரூபா, 15 ரூபா. வெறும் பாத்ரூம் மட்டும் ரெஸ்ட் ரூம் மட்டும் யூஸ் பண்ணுறதுக்கு 20 ரூபாவும் ஒரு ஆள் ஒன்றுக்கு. இந்த டைமில் வந்து இதை பயன்படுத்திட்டு 20 ரூபாய்க்கு என்ன இருக்கும் இங்கே சர்வீஸ் என்ன இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். 20 ரூபாய்க்கு நான் இது வரைக்கும் நான் போனது கிடையாது. யாருமே போனது கிடையாது.
ஸோ அதனால பார்த்தீங்கன்னா சரி என்னங்க 20 ரூபானா அப்புறம் அதுக்கு எதுவுமே பதில் சொல்ல மாட்டாங்க. ஆக்சுவலி ஓனர் சைட்லேருந்து விட்டுருக்காங்களா இவ்வளோ விட்டுருக்காங்களா எதுவுமே தெரியாது. பட் அங்கே இருக்கிற வேலை பார்க்குற லேபர்ஸ் வந்து 20 rupees ஈச் பெர்சன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது 20 ரூபான்ற ஒரு பெரிய காசே கிடையாது. ஆனால் இதை வந்து கரெக்டாக இதுக்காண்டி யூஸ் பண்ணி இந்த டைமை யூஸ் பண்ணி இது பண்ணுறது தான் தப்பு. ஸோ அதுதான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இந்த இடத்த மட்டும் நோட் பண்ணி வச்சுருங்க. போன டைம் நம்ம ஒரு ஹோட்டல் பார்த்துமே 40 ரூபா குளிக்கிறதுக்கு வாங்கினாங்கன்னு சொல்லி. ஸோ இந்த டைமில் இந்த இடத்த விட்டால் சம்பாதிச்ச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா நிறைய பேர்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க சாப்பாடு எல்லாம் சொல்லிட்டு அன்னதானம் அது இதுன்னு சொல்லிட்டு யோசிக்காமல் எல்லா விஷயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல இந்த மாதிரி நான் சம்பாதிச்சு தீருண்டா இதை வச்சு சம்பாதிச்சிருண்டான்னு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதுதான் உங்கள்கிட்ட சொல்லணும், ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஓகே, வாடிப்பட்டிக்கு முன்னாடி இந்த ஏரியா. மணி வந்து 9:47 ஆச்சுங்க. வெயில் மண்டையை பழக்குது. வாடிப்பட்டி உள்ளதாக இருக்கும், செம்ம லேட்டு. அப்படியே நடந்து போக வேண்டியதான். வாங்க போவோம். மணி வந்து பார்த்தீங்கன்னா 1:55 ஆச்சு. இப்போ எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாடிப்பட்டியை தாண்டி ஒரு 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் இருக்கும். வெளியே வந்து அப்படியே இங்கே வந்து படுத்துட்டோம். ஏன்னா வெயில் ஏறிடுச்சு. இந்த டைமுக்குலாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ஊர்றாது அம்மை நாயக்கன் ஒரு பெருமாள் கோயிலில் இருக்க வேண்டியது. அங்கே போய் கொஞ்சம் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு எந்திரிச்சதுனால எல்லாமே லேட்டாக மாறிடுச்சு. இங்கே ஒருத்தன் படுத்துருக்கேன், நான் அங்கே ஒருத்தன் படுத்துருக்கேன். வணக்கம்டா மாப்பிள்ள, தேனியிலேருந்து. வணக்கம்மா. இங்கே ஒருத்தன் ஐஸ் சாப்பிட்றேன். காவா ஓரத்தில் கஞ்சா அடிக்கிற மாதிரியே இருக்கிறேன். காலத்து கீழே கேமராக்கு பின்னாடி இருக்கேன். இங்கே ஒருத்தன் உட்காந்துருக்கேன். சரி வாங்க அப்படியே போய் குளிக்க போகிறீங்க. குளிக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். இங்கே குளிச்சுட்டு அப்படியே கிளம்பலாம்னு ஒரு ஐடியா. ஸோ ரெஃப்ரெஷ் ஆகிட்டு உங்களுக்கு அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். 1 hour later. மணி வந்து பார்த்தீங்கன்னா 3:25 ஆச்சுங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ளே வந்து நாங்கள் இங்கே குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அலோவ் பண்ணாங்க, வந்து குளிச்சிட்டோம். ஸோ குளிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இங்கேருந்து அப்படியே கிளம்பியாச்சு. போய் சாப்பிட்றது தான் பேலன்ஸு. போய் சாப்பிட்டுட்டு அப்படியே நடக்க வேண்டியதான். ஸோ இது என்ன இங்கே ஆக்சுவலி இந்த இடம் பார்த்தீங்கன்னா இந்த இயற்கை உரம்லாம் தயாரிப்பாங்கல்ல அந்த இடம். இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக. ஸோ நாங்கள் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு 5-6 வருஷமாகவே பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து எல்லாமே அங்கே சாப்பிட்றது எல்லாமே பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி ஆனால் இந்த வட்டம் பார்த்தீங்கன்னா அலௌடு இல்லை அப்படின்ற மாதிரி. ஏன்னா உள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா திருடிட்டு போயிடுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் இப்போ சொன்னார் அந்த அண்ணன். சொன்னாப்புல வரவங்க அலோவ் பண்ணாலே இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நாங்கள் வந்து இப்போ எங்களை ஒன்றும் சொல்ல அது அந்த மட்டும் சொல்லிட்டு விட்டுட்டாங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு அப்படியே வெளியே வந்துட்டோம். மணி வந்து 4:34 ஆகுதுங்க. எதுக்குடா அப்படி குத்துக்கல் மேலே உட்காந்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் கையில் வச்சிருக்கேன் பாருங்கள். மெமரி இதுதான் மெமரிஸ். அந்த வீடியோ எடுக்கணுன்ட்டியா இந்த கம்பி அப்படியே உள்ளே இறங்கி இந்த காலில் அப்படியே குத்தி தொங்கிருச்சு. அப்படியே கடுக்குது. இந்த இங்கே ஒரு எவ்வளோ பெருசுன்னு உள்ளே இறங்கிருச்சு. அப்படியே டயரோட இது உள்ளே போய் எப்படி தொங்குது. அப்படியே குத்திட்டு உருவிட்டேன். நடங்க போங்க. தண்ணி வச்சிருக்கீங்களாடா? தண்ணியை அப்புறம் குடிச்சு தூக்கி போட்டாங்க. யூடியூப் லாக் பண்ணுறீங்களா? பண்ணுங்க தாராளமா. ஆமாடா. மணி வந்து பார்த்தீங்கன்னா 5:10 ஆச்சுங்க. ஸோ இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடரோட நோக்கிய பயணத்தில் போயிட்டுருக்கோம். அம்மை நாயக்கனூர்லாம் தாண்டி கொடரோடு போக வேண்டியது. சரி அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த உங்களுக்குள்ள பஜ்ஜி டீலாம் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பியாச்சு. ஸோ பெயின் வந்து கால் இந்த வட்டம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே பெயினாக இருக்குது. என்னன்னு தெரியல. போன வருஷத்தோட இந்த வருஷம் கொஞ்சம் பெயின் ஜாஸ்தி தான். ஸோ அதனால் அப்படியே போயிட்டே இருக்கோம். வாங்க போவோம். எல்லாம் சித்தம்போக்கு சிவம்போக்கு. நம்ம இந்த இடத்துல சித்தம்போக்கு முடியும் போக்கு போவோம். வாங்க.
மணி வந்து பார்த்தீங்கன்னா 5:47 ஆகுது. இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மை நாயக்கன்னு ஒரு வளைவு வந்துட்டோங்க. அப்பா நம்மளோட நடையை பார்த்தீங்களா? நம்ம நடை இப்போதைக்கு பக்கத்தில் தான் இந்த பொங்கல்னால மாட்டு பொங்கல்னால அன்னைக்கு எல்லா பக்கமும் ரேடியோவை போட்டு பயங்கரமாக இருக்குது, போட்டிலாம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அது அங்கங்கே பார்க்கறது கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. வாங்க போ. மணி வந்து பார்த்தீங்கன்னா 6:38 ஆச்சுங்க. எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடை ரோடு, அதாவது கொடைக்கானல் ரோடுன்னு சொல்லுவாங்க. அதை அந்த ஊருக்குள்ளே வந்துட்டோம். நம்ம பையன் சூர்யாவை பார்த்தீங்கன்னா ஒன்றுமே சொல்லாமல் கொள்ளாமல் என் மாதிரி விட்டுட்டு ஓடிட்டுருக்காங்க. எங்கே போனேன் எதுவுமே சொல்லவே இல்லை. அதனால் இப்போ அவனை இப்போ கண்டுபிடிக்கிறதா முதல் வேலை டாஸ்க்காக இருக்கும். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் மட்டும் பாருங்களேன் இருக்குது அவனுக்கு. சின்ன பையங்க ஒரு 9 தான் படிக்கிறானே, ஏதாவது சொல்லணும்ல, சொல்லாமல் கொள்ளாமல் ஒரு வாட்டுக்கு முன்னாடி நடந்து போயிட்டார். இப்போதைக்கு அதுதான் ஒரே ஒரு இதாக இருக்குது. அதோட தான் வந்து போயிட்டே இருக்கோம். பார்க்கலாம், எங்கேயாவது உட்காந்துருக்கேன், அவனை கண்டுபிடிப்போம் வாங்க. மணி வந்து பார்த்தீங்கன்னா 7:05 ஆயிடுச்சுங்க. இன்னும் கூட பார்த்தீங்கன்னா அந்த பையலை காணோம். நம்ம கரெக்டாக டிஎஸ் டோல்கேட்டுக்கிட்ட வந்துட்டோம். ஸோ அதாவது டீ கடையில் உட்காந்துருப்பான் அப்படி இப்படி நான் யோசிச்சுக்கிட்டே வரேன். ஆனால் இப்போ நமக்கு பயமாக இருக்குல்ல, பதக்குன்னு இருக்குது. இன்னும் கூட ஒரு மாதிரி டென்ஷனாகவே இருக்குது. இன்னும் ஃபோனும் பண்ணல, ஃபோன் நம்பர் தெரியும் தினைக்கும், ஃபோனை பண்ணாமல் கையில் மட்டும் போய் சிக்கட்டுன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் தான் இருக்குது. ஸோ எங்கே கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து டோல்கேட்டுக்கு வந்துட்டோம். ஸோ டோல்கேட்டை தாண்டி அந்த வளைவு வரைக்கும் தான் அவனுக்கு ஒரு இது. ஸோ அதுக்கப்புறம் வந்து இருட்டு, அதுக்குள்ளே போக மாட்டான். ஸோ அது வரைக்கும் நம்ம பார்ப்போம், அங்கே வரைக்கும் இருக்கணும்னா எங்கேயாவது இருக்கான்னு பார்ப்போம். மணி வந்து பார்த்தீங்கன்னா 8:09 ஆச்சுங்க. எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஊர் பேர் எனக்கு தெரியல, எந்த ஊர் அது தெரியல, அதான் தெரியலங்க. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கல்குவாரிக்கு போவோம் பார்த்தீங்களா, அந்த ஊர் அந்த பெண்டில் தான் நிற்கிறோம். ஸோ தேவாக்காக வெயிட் பண்ணோம். ஒருத்தர் சொல்ல போனாலும் சொல்லுங்கடா. ரைட். ஸோ அவனை இப்போ நீ சூர்யாவையும் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சா, அவனே பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணிட்டேன். ஸோ ஃபோன் பண்ணி நான் இங்கே தான் இருக்கேன் வாங்க அப்படின்னா 2 வையை போட்டு அந்த கால் ரெக்கார்டிங் முடிஞ்ச நான் ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் பீப்ஸ்லாம் விழுந்துருச்சு இடையில. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம போயிட்டு அவனை போய் பிக்கப் பண்ண, அங்கே தான் வெயிட் பண்ண சொல்லியிருக்கேன். அப்படியே நம்ம வந்து கல்குவாரி தாண்டி போகணும். கொஞ்சம் டேஞ்சர் ஜோனு, முடிஞ்ச அளவுக்கு நம்ம சீக்கிரமாக போகணும். வாங்க போவோம். என்ன வந்து அவனே ஹலோ, நீ விளக்கண்ண எங்கடா இருக்க? நானா? நான் இங்க இதுகிட்ட இருக்க குவாரிக்குள்ள இருக்கேன். நான் சொன்னேன்ல, டே என்ன லிஃப்ட்டை கேட்டு போனியா? ஏமாச்சான், நடந்து போய்க்கிருக்கேன் நான். டேய் உன்னை பொழந்தே ஒரு சத்தியமா கையில சிக்கிறாத, செத்து போயிருவா. ஏன் நான் நடந்தானே போனேன். சொல்லிட்டு போனியா நீ சொல்லிட்டு போனியா? நான் போயிட்டு வரேன்டா நேசரி, இளநீ குடிச்சுக்கிட்டேன். நான் உனக்கு மட்டும் என்ன தனிப்பா? அதான் நான் கேட்கிறேன், எங்க நிக்கிறா? நான் கரெக்டா அந்த நிறைய பேர் நடந்து போறாங்க, அவங்களோட தான் போய்க்கிருக்கேன். நீ போறோம்னா சேட்டா சொல்லிட்டு நான் முன்னாடி போறேன் மச்சான் சொன்னாதான் கொஞ்சமா நிம்மதியா இருந்து. 2 மணி நேரம் எங்க போனேன், என்ன ஆனே, எங்கேயாவது போய் மயக்கம் போட்டு விழுந்துட்டானா, இல்ல அவனுக்கு கடத்திட்டு போயிட்டாங்களா, என்னென்னத்தை யோசிக்க தோணுது. வாங்க. மணி வந்து பார்த்தீங்கன்னா 9:16 ஆச்சுங்க. இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே குளிப்போம் பார்த்தீங்களா, குவாரி. ஸோ அங்கே தான் இருக்கிறோம். ஸோ நீங்கள் குளிக்கணுன்ற நினச்ச கனவெல்லாம் பாலாக போச்சுங்க. ஸோ வெளியே ஏறவே இன்னும் 1/4 மணி நேரம் ஆகும் போல். எதில் வவ்வால நீங்கள் பறந்துக்கிட்டே செம்மையாக கத்திக்கிட்டு எப்படி நான் சொன்னேன் டேஞ்சர் ஜோன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த ஃபோக்கஸ் இந்த நம்ம ஃபோன் லைட் இல்லைன்னா அவ்வளோ இருட்டாக இருக்கும். இங்கெல்லாம் பாருங்களேன், இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அங்கே பொங்கல் போட்டி நடக்கிறதுனால கொஞ்சம் அங்கங்கே சவுண்டு கேட்குது. அதை மட்டும் தான் வச்சு நம்பிக்கிட்டு இப்போ பயம் இல்லாமல் நடக்கிற மாதிரி இருக்குது. இப்போ நாங்கள் 3 பேர் இருக்கோம், அதனால் கொஞ்சம் 4 பேர் தப்பாக சொல்லிட்டேன். ஸோ அதனால் போய்கிட்டு இருக்கோம். இப்போ வாங்க வெளியேறிடுவோம் முடிஞ்ச அளவுக்கு வேமா. மணி வந்து பார்த்தீங்கன்னா 10:45 ஆச்சுங்க. ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து உள்ளேருந்து வெளியே கிராஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் ஆச்சு சாப்பிட்டோம். ஸோ இது அன்னதானம் கொடுத்தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா தக்காளி ஒரு உரப்பாக இருந்துச்சு. அப்புறம் வந்து இனிப்பா பொங்கல் கொடுத்தாங்க, அதுக்கு உரப்பு மறைக்கிற மாதிரி. சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படிங்கிறது ஒரு டீ கடையில் படுத்தாச்சு. ஒரு 1.5 மணி நேரம், ஒரு 2 மணி நேரம் படுத்து தூங்கி எழுந்திரிச்சிட்டோம்னா ரிலாக்ஸாக இருக்கும். அப்படியே விடிய கூட நடக்கலாம். ஸோ அப்படியே செம்பட்டியை நோக்கி நாங்கள் அடுத்த பயணம் போக வேண்டியது. காலையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்கடா போகணும், கன்னிவாடி தானே, கன்னிவாடி போக வேண்டியது இருக்கும். ஸோ இங்கே இந்த வீடியோ செகண்ட் டே முடிக்கிறேன். ஸோ நல்லா இருந்துச்சு, வீடியோ பிடிச்சிருந்துச்சி, நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு 3rd வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன். நன்றி, வணக்கம். போறதான் போற இந்த நாய உசுன்னு பத்திட்டு போ, அவ்வளவுதானே.